இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்திலே மன்னியுங்கள் என்ற தலைப்பிலே நாம் பேசி பார்த்தோம். இந்த நாளிலும் கனம் பண்ணுங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் கன பண்ணுகிறதை குறித்து மிகவும் தெளிவாக ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கனம் பண்ணுகிறதை குறித்து. என்னைக்குன்னா கனம் பண்ணுகிறோமா, மற்றவர்களை கனம் பண்ணுகிறோமா, அதான் ரொம்ப முக்கியம். வாசிக்கிற ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். சகோதரரே, சிநேகத்திலே ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அவ எப்படி ஒருவர் முந்திக் கொள்ளணும்? நமக்கு மேலான அதிகாரத்துல இருக்கிறவங்கள கனம் பண்ணணும், நமக்கு கீழானவங்களை கனம் பண்ணணுமா? பண்ணணும். ஏன் பண்ணணும்? கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி, கிறிஸ்து முன்மாதிரி. அப்போ நமக்கு மேலான அதிகாரத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்க, நம்மளோட வயது குறைந்தவர்கள், நம்மளோட என்னோட வயசு குறைஞ்சாலும் அந்த ஆளை நான் கனம் பண்ணணுமா? பண்ணிதான் ஆகணும். கிறிஸ்து கனம் பண்ணினாரே, கனம் பண்ணிதான் ஆகணும். இன்னைக்கு கனம் பண்ணுகிறோமா? யோசிக்கும். இன்னைக்கு காலங்கள் மாறி விட்டது. காலங்கள் இன்னைக்கு மாறிற்று. என்ன அப்படின்னா, இன்னைக்கு கனம் பண்ணுகிறது குறைந்து விட்டது. மற்றவர்களை குறித்து அவதூறா பேசுறது, மற்றவர்களை குறித்து புறங்குறி தெரிகிறது, மற்றவர்களை குறித்து தரக்குறைவா பேசுகிறது அதிகமாகி விட்டது. அவர்களை கனம் பண்ணுகிறது குறைந்து விட்டது. ஏன்? திருமணம் நடக்கிறது தெய்வ சமூகத்திலே, கணவன் மனைவியும் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறார்கள். மனைவி சொல்றா, இவரை கனம் பண்ணவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கொஞ்ச நாள் ஆகுது, நல்ல கனம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு வார்த்தை மாறுது. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு, மாறிக்கிட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்காரர் எங்க? அவன் எங்கேயாவது போயிருப்பான். அவன் எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும்? அவன் எங்க போனான்னு ஏன்ட்ட கேக்கீங்க? தேவ சமூகத்துக்குலாம் சொல்லியிருக்காங்க, உமை ஆதரிக்கவும் உமை கனப்படுத்தவும் வாக்கு கொடுக்கிறேன். எனக்கு என்ன வருது? அவன் எங்க போனான்னு நமக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு அதை விடல, மாறிட்டு. இன்னைக்கு என்னன்னா, இந்த பேரை சுருக்கி கூப்பிடுறது. இன்னைக்கு இந்த அட்வான்ஸ் உலகத்துல எல்லாம் அட்வான்ஸா மாறிட்டு. கணவன் பேரை சுருக்கி கூப்பிடுறது, இல்லைன்னா ஏலங்க வா, யோய் வாரும்பி. இது எல்லாம் இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே மனைவி கண்டிப்பாய் தன் கணவனை மதிக்க வேண்டும். கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை, அவன் குடிக்காரனா இருந்தாலும் சரிதான், அவன் பெரிய குடிகார ஐயா, அவனை மதிக்கணுமா? மதிக்க வேண்டும். குடிகாரனை எப்படி மதிக்க சொல்றீங்க? குடிச்சிட்டு வரானே, அவனை எப்படி மதிக்க முடியும்? குடிச்சிட்டு வரான்ல, உன் முழங்கால் எங்க போச்சு? உண்மையான கிறிஸ்தவ பெண் ஆயிருந்தா அவனுடைய முழங்கால் எங்கே போனது? தேவ சமூகத்தில் அவருக்காக ஜெபம் பண்ணு. வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு மதிச்சிட்டு தேவ சமூகத்தில் அவருக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் அவரை மாற்றுவார். நீங்க அவரை மிரட்டி, அவரை த்ரெட்டனிங் பண்ணி, அவரை பண்ணி நடக்காது. அவர் மாறவே மாட்டாரு. மேலும் அதிகமா தான் குடிச்சிட்டு வருவார். நீங்க தேவ சமூகத்திலே அவருக்காக முழங்கால் படிட்டு விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. அவரை மதிங்க, அங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ன நடக்குது தெரியுமா? இன்னைக்கு இங்க பாருங்க, அவங்க பெரிய வீடு வச்சிருக்காங்க, பெரிய வீடு கட்டியிருக்காங்க. பாத்தீங்களா? பாருங்க, பெரிய வீடு, கார் வாங்கியிருக்காங்க. அவங்க ஒய்ஃபுக்கு அத்தனை நகை வைரத்துல எல்லாம் செஞ்சு போட்டு இருக்காங்க. நீர் இருக்கிற மனுஷன், உதவாக்கற
உமால என்ன நடக்கு? ஒண்ணுமே கிடையாது, வேஸ்ட். ஒரு நகை செஞ்சிருக்கிறீரா? ஒரு வீடு வாங்கி இருக்கிறா? ஆற்றால் ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருக்கிறா? ஒண்ணுமே இல்லையே. உண்மை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, அது பெரிய பாடு, பெரிய பாடு. சரி, ரைட். அவர் நிலம் வாங்கியிருக்காரு, அவர் வீடு கட்டியிருக்காரு, அவர் கார் வாங்கியிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு, ரைட்டு. இயேசு இருக்கிறாரா? அந்த குடும்பத்துல இயேசு இருக்கிறாரா? என்னைக்காவது பாத்தீங்களா இயேசு இருக்கிறாரான்னு? கார் இருக்குது, பங்களா இருக்குது, மாளிகை இருக்குது, எல்லாம் இருக்குது. கிறிஸ்து இருக்கிறாரா? இல்லைன்னா அது வேஸ்ட், வேஸ்ட். ஆனா உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, கிறிஸ்து இருக்கிறாரு. கிறிஸ்து இருந்தா எல்லாம் இருக்கும், எல்லாம் வரும். கிறிஸ்து இருந்தால் உங்களுக்கு எல்லாம் வரும். ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். அவரை புட்டிங்க, அவர்கிட்ட கேளுங்க. உங்க தேவைகள் என்னங்கிறது அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் தருவாரு. உங்களுக்கு என்னைக்கு என்ன தேவை கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் சொல்லி இருக்கிறார், ஏன்டா கேள்வி தர்றேன் இருக்கிறார். என் நாமத்துல எதையும் கேட்கலையே, எப்படி தருவேன்? கேளுங்க, தருவாரு. உங்களுக்கு தேவைங்கிறது அவருக்கு தெரியும், அவர் கொடுப்பாரு. தேவைகளை சந்திக்கிற ஒரு பரலோகத்தின் தேவன் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை ஆச்சரியவிதமாய், அற்புதமாய், அதிசயவிதமாய் நடத்துவார். நடத்துகிற கர்த்தர் உங்களை அவர் நடத்துவார். ஏன் உங்களை நடத்த முடியல? நீங்க அவர்கிட்ட கேட்கலங்க. அவர்கிட்ட கேட்கறத விட்டு உங்களோட கணவன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு அதை வாங்கித்தாங்க, இதை வாங்கித்தாங்க, அவரை பாருங்க, இவளை பாருங்க, அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும். ஒரு 4 இடத்துக்கு நான் 4 இடத்துக்கு போனா எல்லாரும் அவளை அள்ளி போட்டுட்டு வராங்க, இவளை அள்ளி போட்டுட்டு வராங்க. என்னால போக முடியுதா? என்ன மதிக்குமா உலகம்? உலகம் மதிக்க வேண்டாம், கிறிஸ்தவங்களை மதிச்சா போதும். உலகத்தின் மதிப்பை நாடுனீங்கன்னா அந்த இங்கோட பேரும் அங்க நோ சீட்டு. அவர் மதிக்கணுங்க. அவர் மதிச்சா உலகம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை மதிக்கும். கிறிஸ்து மதித்தால் உலகம் உங்களை மதிக்கும். இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் அநேக குடும்பத்துல தான் பிரச்சனை. ஈகோ. நான் நிறைய சம்பாதிக்கேன், கை நிறைய சம்பளம் வாங்குறேன். வாங்கிங்க, உங்களை யாரும் வேண்டாங்க. என் கணவருக்கு ஒண்ணுமே கிடையாது, அவர் சும்மா வெட்டியா தெரியுதாரு. இல்ல அவர் ரொம்ப குறைஞ்ச சம்பளம் வாங்குறாரு. அவன் குடும்பத்துல நான் டாமினேஷன் பண்ணுவேன். நீங்கள் தவறு செய்கிறீர்கள், நீங்கள் தவறு செய்கிறீர்கள். ஏன்? கனம் பண்ணணும். கிறிஸ்து தலை, சபைக்கு தலைவர் கிறிஸ்து, தலை கிறிஸ்து. அதே போல குடும்பத்திற்கு தலை கணவன். கணவனை மதிக்க படிக்கணும், கணவனை கனம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மற்றவர்களை கனம் பண்ணி நீர், அதே போல நாங்கள் கனமன உதவி செய்வீரா. எங்கள் குடும்பத்திலே நீர் தலைவராக முடியாய் ஜெபிக்கிறோம். மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கோரே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். டிவி நிகழ்ச்சி நடத்துகிற தம்முடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதி இன்னும் உயர்த்தி காத்துவார். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை